தூத்துக்குடியில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு ஊரு விட்டு ஊரு தப்பியோடிய திருடனை போலீசார் பொறிவைத்து பிடித்துள்ளனர். 2 மாதங்களாக போலீசாருக்கு போக்கு காட்டியவர் குடும்பத்தினருக்கு பணம் அனுப்பியதன் மூலம் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முத்துநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர். இவர் சென்னையில் ரயில்வே ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருகிறார். கோவில்பட்டியில் உள்ள இவரது வீட்டில் கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஆளில்லாத நேரத்தில் 16 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டன. இது தொடர்பான விசாரணையில் பூசாலிப்பட்டியைச் சேர்ந்த வானுபாபு என்பவருக்கு தொடர்பு இருப்பது உறுதியானது. இவர் மீது ஏற்கனவே பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருந்ததும் தெரிய வந்தது. திருட்டில் ஈடுபட்ட தன்னை போலீசார் சேசிங் செய்வதை அறிந்து கொண்ட வானுபாபு மாநிலம் விட்டு மாநிலம் தப்பியோடி தலைமறைவாகியுள்ளார். குஜராத்தில் பதுங்கியிருந்த அவரை பிடிக்க கோவில்பட்டி போலீசார் அங்கு துரத்திச் சென்ற போதும் எஸ்கேப் ஆகியுள்ளார். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். அவருக்கு உடந்தையாக இருந்த களக்காடு பகுதியைச் சேர்ந்த இந்திரா மற்றும் சகிதா ஆகிய 2 பெண்களையும் கைது செய்து திருட்டு நகைகளையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் போலீசார் தன்னை தேடுவதை தெரிந்ததும் வானுபாபு புதுக்கோட்டை, திருப்பூர், சென்னை என மாவட்டமாக இடம் மாறிக்கொண்டே இருந்துள்ளார். அத்துடன் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாகவே தனக்கு வேண்டப்பட்டவர்களிடம் பேசியதும் தெரிய வந்தது. இறுதியாக தனது குடும்பத்தினருக்கு வானுபாபு பணம் அனுப்பியதன் மூலம் வசமாக சிக்கியுள்ளார். மேலும் திருட்டு நகைகள் அனைத்தையும் தனது கூட்டாளிகளான இந்திரா மற்றும் சகிதாவிடம் கொடுத்து வைத்துள்ளார். கையில் இருந்த பணம் செலவானதால் திருட்டு நகைகளை விற்று பணமாக்கும் நோக்கில் களக்காட்டிற்கு வந்தபோதுதான் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். திருட்டு வழக்கில் 2.5 மாதத்திற்கு பின்னர் 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.